Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பன்னீர் கரும்பில் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். புவனகிரி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான சேத்தியாத்தோப்பு, வாழைக்கொள்ளை, வெள்ளியக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் பன்னீர் கரும்பு சாகுபடி செய்துள்ளனர். தற்போது கரும்பில் குருத்து பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் மகசூல் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் பூச்சி மருந்து மற்றும் உரம் வாங்க விடிய அரசு மானியம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்குது. இது வேளாண் துறையிலேருந்து எங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஒரு பெரிய விவசாயிக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். 3000 போட்டு வாங்கி ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது சார். அதுக்கு ஏதாவது ஒரு பூச்சி மருந்தோ ஒரு உரமோ ஏதோ உங்கள் மூலிமா ஏதாவது ஒரு உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாங்கள் விவசாயம் கொஞ்சம் தப்பிச்சுப்போம் சார். 100 ஏக்கர் 400 ஏக்கர் இங்கே போட்ட கொல்லியை சார் இப்போ சரியான ஒரு அரசு ஒரு எந்த உதவியும் பண்ணதால 100 ஏக்கர் 50 ஏக்கர் தான் சார் போட்டிருக்கிறாங்க. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மரக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் மரப்பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. மெட்டுக்குளம் பகுதியில் செயல்பட்டு வரும் மரக்கடையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் 50,000 ரூபாய் மதிப்பிலான மரப்பொருட்கள் எரிந்து நாசமாகி. திருப்பூரில் கல்லிறக்க அனுமதி கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உடல் நலத்திற்கு ஆரோக்கியமான கல்களை இறக்க அனுமதிக்க வேண்டும், கல்லை பொது விநியோக திட்டத்தில் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள மாஞ்சோலை, ஊத்து, காக்காச்சி ஆகிய பகுதிகளில் நிலவும் தொடர் மின்வெட்டால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கட்டாய ஓய்வு பெயரில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் ஒரு வாரமாக மின்சாரம் வழங்காமல் மக்களை அவதிக்குள்ளாக்கி வெளியேற்றும் நோக்கில் விடியா திமுக அரசு செயல்படுகிறதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் இப்பகுதியில் விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் உடனடியாக மின்சாரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கல்லிறக்க அனுமதி வேண்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் மற்றும் டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தியும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி போன்ற அண்டை மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிலும் கள் இறக்கி விற்பனை செய்ய அனுமதி வழங்க கோரிக்கை விடுத்தனர். தென்னை, பனை விவசாயிகள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க கோரி கோஷங்களை எழுப்பி முழக்கமிட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தின் உலக புகழ்பெற்ற அறந்தாங்கி வீர மகா காளியம்மன் கோவில் குளத்தில் படர்ந்துள்ள இலைகள் மற்றும் குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என விடியா அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தெப்பத் திருவிழா விரைவில் நடைபெற உள்ளதால் நகராட்சி விடியா அரசுக்கு விரைந்து குளத்தில் படர்ந்துள்ள இலைகள் மற்றும் குப்பைகளை விரைந்து அகற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் மாத்தூரில் கட்டப்பட்டுள்ள பொது கழிப்பறையில் முறையான பராமரிப்பு இல்லாததால் துர்நாற்றம் வீசி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆத்தூர் அருகே உள்ள சின்னாளம்பட்டி பேரூராட்சியின் 9வது வார்டில் மக்கள் பயன்பாட்டிற்காக உள்ள பொது கழிப்பறையில் செப்டிக் டேங்கிற்கு தற்போது வரை மூடி அமைக்காததால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருவதோடு நோய் தொற்றும் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் விடிய அரசின் சின்னாளப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் இளைஞர் படுகாயம் அடைந்தார். பங்களாப்பட்டி பிரிவு பகுதியில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது தேனி நோக்கி சென்ற அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் மீது மோதியதில் இளைஞர் சாலையில் தூக்கி வீசப்பட்டார். இது தொடர்பான பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
செங்கல்பட்டு மாவட்டம் வெண்ணாங்குப்பட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் 2 பேர் பலியான கார் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கிழக்கு கடற்கரை சாலையில் சென்னையில் இருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற கார் ஒன்று வெண்ணாங்குப்பட்டு பகுதியை கடக்கும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த 2 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த மேலும் 2 புதுச்சேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கும் அரசு. ஓசூரில் வருவாய்த்துறையினரின் அலட்சியத்தால் பறிபோன 2 உயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறி 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி மந்தேரி அடுத்த குஷ்ணிபாளையம் பகுதியில் பழமையான ஆலமரம் சாலையில் சென்ற செப்டி டேங்கர் லாரி மீது விழுந்ததில் 2 பேர் சம்பவ இடத்தில் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இந்த நிலையில் விடிய அரசின் வருவாய்த்துறை அலட்சியத்தால் பறிபோன 2 உயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என இறந்தவர்களின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருகே போலி சான்றிதழ் கொடுத்து ஊராட்சி செயலாளரான நபரை 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலக்குப்பம் கிராமம் கொல்லிமேட்டு தெருவை சேர்ந்த கிருபாகரன் 3 ஆண்டுகளாக கீழ்குப்பம் ஊராட்சி செயலாளராக பணியில் இருந்துள்ளார். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் அவர் 10ஆம் வகுப்பு போலி மதிப்பெண் சான்றிதழை கொடுத்து பணியில் சேர்ந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை பணி நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்ட நிலையில் மோசடி போலி ஆவணங்கள் தயாரித்தல், பயன்படுத்துதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் அருகே ரேஷன் அரிசியை ரவையாக அரைத்து அண்டை மாவட்டங்களுக்கு விற்பனை செய்வதாக புகார் எழுந்திருக்கிறது. ஏரிக்கரை தெருவில் பெயர் பலகை இல்லாத மாவு மில் ஒன்றில் ரேஷன் அரிசியை அரைத்து ரவையாக மூட்டைகளில் வைக்கப்பட்டுள்ள காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. தினசரி 15க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளிலிருந்து அரவை மில்லுக்கு அரிசி கொண்டுவரப்பட்டு கள்ளத்தனமாக ரவையாக மாற்றி கடத்திச் செல்லப்படுவதாக அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடிய ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு சார்பில் மதுவால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாகவும் பெண்கள் மீது தொடரும் வன்முறைகளை தடுக்க மதுவை தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்றது. மேலும் விடிய அரசு உடனடியாக மது கடைகளை இழுத்து மூடி பூரண மது விலக்கை அமுல்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். போராட்டத்தில் 50க்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு விடிய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். கோவை மாவட்டம் அன்னூரில் 9 மாதங்களாக குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழை நீரை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அன்னூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட புவனேஸ்வரி நகர் பகுதியில் உள்ள நீர்வழி பாதையை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் கடந்த 9 மாதங்களுக்கு மேலாக குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் சுகாதார சீர்கேடு நிலவுவதோடு வீடுகளில் உறுதித்தன்மையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனிடையே நீர்வழி பாதையை ஆய்வு செய்ய வந்த விடியா அரசின் அதிகாரிகளை முற்றுகையிட்ட மக்கள் வீடுகள் இடிந்து உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன்பு நடவடிக்கை எடுக்குமாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு தெரியாம இருக்கு, இதனால எங்களுக்கு மன அழுத்தம் வந்துருமோன்னு ஒரு பயமா இருக்கு. சரிங்களா, இதுக்குள்ள இப்ப நிக்கிறனால அந்த பின்னாடி அந்த 2 வீடு இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கு. என்ன 25 வருஷமாச்ச வீடு ஃபுல்லா மண்ணில் கட்டி கொண்டு வந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது வீடு எப்போ வேணா இடிஞ்சு விழுங்கலாம். எங்களுக்கு அது ஒரு பயமா இருக்கு. இப்போ அதிகாரி டெய்லி வந்து பார்த்தாலும் எங்களை பேசுறது கூட மாட்டேங்கிறாங்க, எங்க பிரச்சனை சொல்றது கூட மாட்டேங்கிறாங்க. விட்டாதான் எங்க பிரச்சனை சொல்ல முடியும், காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ ஏமே பேசுற, நான் சொல்லிக்க நீ போமா அப்படிங்கிறாங்க. எங்க பிரச்சனை கேட்டது தான் எங்களுக்கு தெரியுங்க, கேட்கறதே இல்லை. இதுல தான் தண்ணி போகணும், ஆனா போற தண்ணியை அடைச்சிட்டாங்க. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தலையில் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி மண் சட்டியை கவிழ்த்து குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்க சார்பில் காவிரி நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற்று தருதல், பயிர் காப்பீடு இழப்பீட்டு தொகையை விடுவித்தல்,
18 மணி நேர மும்முனை மின்சாரம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விடியா திமுகவின் கையாலாகாத தன்மையை சுட்டிக்காட்டி ஆட்சியரை முற்றுகையிட்டு அதிருப்தி தெரிவித்தனர். பின்னர் குறை தீர்க்கும் கூட்டத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போ கர்நாடகத்தில் மேட்டூருக்கு தண்ணி நிறைய தண்ணி காவேரியில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் எங்களுக்கு காவேரியில் தண்ணி திறந்து விடலை. உடனடியாக தண்ணி திறக்கிறதுக்கு மத்திய அரசு மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இப்போதைக்கு நாங்கள்லாம் எதிர்பார்க்குறது மின்சாரம் மும்முனை மின்சாரம் 18 மணி நேரம் எங்களுக்கு வழங்கணும். அப்போ தான் நாங்கள் எதாவது பண்ண முடியும். தமிழ்நாடு அரசு உடனடியாக சென்ற ஆண்டுக்கான இன்சூரன்ஸ் தொகையை எங்களுக்கு வழங்கணும். எல்லாம் தரிசு கிடந்து போச்சு. இந்த தரிசு கிடந்த நிலையில் எங்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்கலைங்கிறத பெரிய வருத்தத்தோடு தெரிவித்துக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பட்டா வழங்காததால் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் பயனடையவில்லை என வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் மனு அளித்துள்ளனர். பொன்னேரி வள்ளூர் ஊராட்சியில் மத்திய அரசின் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் 280 பேருக்கு வீடு கட்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் 195 பேருக்கு நில பட்டா இல்லை என கூறி நிதி நிறுத்தி வைக்கப்பட்டதால் 3 ஆண்டுகளாக விடியா திமுக அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர். ஆனால் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்துள்ளனர். உலக புகழ்பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்றது. கடந்த 13 நாட்களில் பக்தர்கள் காணிக்கையாக 78,89,648 ரூபாய் ரொக்கமும் 2 கிலோ 75 கிராம் தங்கம் மற்றும் 3 கிலோ 210 கிராம் வெள்ளி பொருட்களும் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. Taste the Daily. Taste the Daily.